ஒரு பையனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக கோபம் வந்தது. அதனால அவங்க அப்பா வந்து அவனை திருத்தணும்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாரு, உனக்கு கோபம் வந்துச்சுன்னா கையில் ஒரு ஆணியும் சுத்தியிலும் கொடுத்து நீ எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் இந்த வாலில் வந்து நீ ஆணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவனும் ஒரு நாளைக்கு 10, 7, 5, 2 கடைசியாக வந்து கோபம் கம்மியாகி ஒரு ஆணி அடித்தானா. இப்போ அவங்க அப்பா சொன்னாரா, வெரி குட், அதே மாதிரி உனக்கு என்னைக்கெல்லாம் கோபம் வரலையோ அன்னைக்கு என்ன பண்ணிடு, ஒரு ஒரு ஆணியாக பிடுங்கி எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்பா அவன் சொன்னானா, அப்பா நான் 45 ஆணி அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வராத அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணானா ஒன்னொன்னா ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா. கடைசியில் பார்த்தா எல்லா ஆணியும் பிடுங்கி முடிச்சுட்டு அவங்க அப்பாட்ட பெருமையாக வந்து சொன்னானா, அப்பா கோபம் வந்து என்னை விட்டு கம்ப்ளீட்டாக போயிருச்சு அப்படின்னு சொன்னானா. அவங்க அப்பா சொன்னாரா, ஓகேப்பா கோபம் போயிருச்சு, ஆனால் நீ அந்த சொகுத்துல எல்லாம் ஆணி அடிச்சில்ல, அந்த காயத்தை வந்து அந்த ஹோல்ஸை வந்து யார் அடைப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்பா அவன் வந்து ரொம்ப யோசிச்சானா, ஆமாங்க, நம்ம வந்து கோபப்படும் போது அடுத்தவங்களை வந்து நிறைய விஷயத்துல காயப்படுத்துறோம். கோபப்படும் போது எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, கோபப்படுறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நம்ம வந்து கோபப்படுறவங்களா இருக்கிறோம். பெருமை இருக்கிறனால தான் நம்ம கோபப்படுறோம். அதனால யாக்கோபு 1:20 சொல்லுது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆமாம், நம்ம வந்து நான் கரெக்டாக தான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த கோபம் வந்து நம்மளை பரலோகத்தில் போக விடாது. அதனால நாமும் இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மையோடு எல்லார் கூடயும் அன்பாக இருக்கலாங்க.